சந்தோஷமா இருக்காங்க பீச்சுக்கு தான் பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. சரிதா பார்த்து இருந்தா பார்த்தீங்களா எப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இதே நான் பொக்கிஷமும் பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணம் முடிச்சதுக்கு சர்வீஸ் பையா தான் இருக்கணும், வழி இல்லை. எல்லாத்துக்கும் இதே நம்ம தான். யூடியூப்ல எல்லாரும் நினைப்பாங்க ஜெனிபரோ ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு. இதான் பிஸி நம்பிட்டு வர சொல்லிட்டு இன்னைக்கு பிஸி வேற சமைச்சிருக்காரு. எப்படி இருக்கும்போது கீழே வந்து பார்த்தா நல்லா இல்ல, நல்லா பொண்டாட்டி டாடி நிறைய வாங்கியிருக்கான். அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுறேன், சுத்தமா இல்ல. Hi guys, welcome to our channel Jenny Vicky Vlogs. இந்த டயலாக் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டயலாக் எனக்கு மறந்த மாதிரி ஃபீல். ஏன்னா ரொம்ப நாளா வந்து நாங்களும் வீடியோஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களும் வந்து எங்களை வந்து மறந்துட்டீங்க. ஏன்னா நாங்களும் ரெகுலரா வீடியோஸ் போட்டாதான் மட்டும்தானே நீங்க எங்களை ஞாபகம் வச்சிருப்பீங்க. நாங்களும் கொஞ்ச நாள போன மாசம் கூட வீடியோஸ் கம்மியா போட்டா லாங் வீடியோ 1-2 போட்டிருந்தோம். ஸோ இந்த மாசம் வந்து கொஞ்சம் பிரச்சனைனால ஒண்ணுமே கிடையாது. எங்க லாங் வீடியோ பாத்தீங்கன்னா 1 month பிஃபோர் அப்படிதான் இருக்கும். வெளியும் போக முடியல. ஷார்ட்ஸுமே நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் சரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து மைண்டில் ஓடும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்க. ஒன்றுமே தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால ஆஸ்பத்திரி வீடு அந்த மாதிரி அதுவும் இல்லாம எதுக்கு தம்பிக்கு உடம்பு சரியில்லாம தான் எல்லாரும் வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீடியோல வந்து தம்பி காட்டுறதுனாலதான், அதாவது எல்லாரும் கண்ணும் வந்து ஒண்ணு போல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஸ்டார்டிங்ல வர்ற பிறந்ததுல இருந்து ரொம்ப எல்லாம் நாங்க காட்டியிருக்கே மாட்டோம். சில பேர் வந்து பிள்ளைங்களை வச்சு வந்து வீடியோ போடுவாங்க. ஆனா நாங்க வந்து சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க தான் வீடியோ போட்டிருப்போம். பட் இப்பதான் சரி அவன் பண்ற கியூட்னஸ் அப்லோட் பண்ணாம இருக்க முடியல. சரி நாங்களே பாக்குறது வந்து நீங்களும் பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, சரி வீட்டுக்குள்ளே இருக்கோமே ரொம்ப நாளா, சரி நீங்க வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்பவும் ரெகுலரா, அதாவது சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி எப்பவும் போற ஒரே இடம் ரோஸ் பார்க் தான், தூத்துக்குடியில. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கோம்ல. ஸோ அங்கதான் போறோம். அங்க கூட இன்னொரு ஆள் வராரு. இப்ப அவர் வந்து ஏறி உட்காருவாரு பாருங்க. அவர் பெரிய செலிபிரிட்டி. அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா வந்து சொல்லிட்டே போலாம். இப்ப என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்க. அங்க 3 பேர் தான் இப்ப நாங்க வந்து வெளியே போறோம். அப்புறம் வந்து எல்லாரும் சொல்றீங்க எங்க போனாலும் தனியாவே போறீங்க, தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கீங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனாலதான் வெளியே கூட்டு போக முடியல. அதுவும் இப்போ வந்து டைம் வந்து 8 மணி இருக்கும் நைட்டு. ஸோ இந்த டைம் வெளியே கூட்டு போக முடியாதுல. அதனாலதான் சரி நாங்களும் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருக்கமே, சரி வெளியே போலாம்னு சொல்லிட்டு போறோம். என்ன ஏதாவது பேச போறியா? நாங்க வந்து கப்பிள்ஸா வந்து நைட் பர்சன். மார்னிங் வந்து நாங்க 11 o'clock தான் எந்திப்போம். 7 o'clock அவ வெள்ளனே எழுந்துருவா. நான் மட்டும் தான் லேட்டா எந்திப்பேன். அவ வந்து வெள்ளனே தான் எழுந்துருவா. வெள்ளனேனா எத்தனை மணி சொல்லு? 12 மணிக்கு. ஆமா பிசினஸ். அதாவது நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல வந்து நாங்க வந்து இந்த ட்ரெஸ், சாரி இல்லைன்னா சுடிதார் அந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று எடுத்து பண்ணலாம்னு இருக்கோம். சோ உங்க சப்போர்ட் வந்து பண்ண போறோம். அது முடிவு பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தா வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க எங்க போய் எடுக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து பிளான் பண்ணிட்டோம். சோ உங்க சப்போர்ட் கிடைக்கும் நம்பி தான் நாங்க இதுல வந்து இறங்குறோம். எல்லாரும் போடுறாங்களே நீங்களும் அதே பண்றீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை முதல்ல இருந்து இது பண்ணலாம். எங்களுக்கு பிடிச்சவங்க எத்தனை பேர் வாங்குறீங்க அந்த மாதிரி. அதாவது இவ போட்ட ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்து கேட்டிருக்கீங்க எங்க வாங்கிருக்கீங்க. ஏன்னா நாங்களே வெளியிடத்துல இருந்தானே வாங்கணும். சோ இன்னும் வந்து நம்ம மூலியமா நீங்க வேற வாங்கிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரெஸ் போடலாம் இருக்கோம். ஸோ அது வந்து நான் அடுத்த மாசம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நீங்க எங்க போய் எடுக்கலாம்னு மட்டும் மறக்காம சொல்லிருங்க. இப்போ வந்து நாங்க பீச்சுக்கு போறோம். அங்க போய் என்ன நடக்குது கண்டினியூ பண்ணலாம். அங்க போய் என்ன நடக்கு, என்னென்ன ஃபன் நடக்குன்னு பாருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டோம், நல்லா சாப்பிடுவோம். நீங்க நல்லா பார்த்து வயிறுறீங்க. நீங்களும் அதே மாதிரி டெய்லி போய் நைட்டு போய் சாப்பிடுங்க. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்காங்க பீச்சுக்கு தான் பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் வெளியே வீடியோ எடுக்க போகாமலே வெளியே வராமலே இருந்தோம். இன்னைக்கு தான் வெளியே வந்தோம். எங்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு வாய்க்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காருக்காரங்க எப்படின்னே தெரியல வந்து நேரம் வந்து காரில் பிடிச்சா இப்போ நிற்கவே மாட்டான். கார் சரியான ஸ்டேஜ். யாரும் வந்து போதே போட்டு எங்களுக்கு மட்டும் அடி விழுந்தது. அதுவும் நிறைய பேருக்கு நான் கார் வாங்கினது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சந்தோஷமா இருக்கு. ஆப்போசிட்ல வந்து குடிக்காம அப்படியே சைடு அப்படி ஸ்கிராட்ச் போயிட்டான். ஸ்கிராட்ச் அப்படி சரிதா பார்த்து இருந்தா பார்த்தீங்களா எப்படி கொடுத்து வச்சுருக்காங்க.
ஆல்ரெடி இதே நான் பொக்கிசமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா. மாசம் டியூ கட்டுறதே பண்ணாத பாடுபட்டு கேட்டுட்டு இருக்கேங்க. ஆனா எங்களுக்கு வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு எங்க அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான் கார்பரேட். நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். எதுவுமே தெரியாம இருக்கா. உள்ளது கொடுத்ததுன்னா என்ன சொல்ற கார் ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படிங்க. நான் கரெக்டா தான் ஓட்டு வந்தேன். அது ஒண்ணு அந்த ரோடு, அது ஒன்மே ரோடு. அவன் தப்பா வந்தான். உனக்கு என்ன தெரியும்? சும்மா உட்காந்து கேட்டு கார் ஓட்டுறீங்க. அது ஒன்மே நம்ம தான் போனோம். அங்க ஆப்போசிட் வரக்கூடாது. என்ன தப்பு சொல்றியா? அவன் தானே கார் ஓட்டினா, நானா கார் ஓட்டிட்டு வந்தேன். போன மாசம் ஃபுல்லா ரொம்ப பிரச்சனை. எனக்கு ஃபேமிலி பிரச்சனை, எங்க வீட்டு பிரச்சனை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் வெளியே போக முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாசம் தான் ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கலாம், பழைய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சா இப்படி வந்து ஆயிட்டேன். நீங்களே வர மத்தியில பாத்துருப்பீங்க எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தோஷமும் போச்சு. சரி, இன்னும் வேற எங்களுக்கு என்ன வேலை இதெல்லாம் மறந்துட்டு நாங்க திங்க போறோம். இதுதான் தூத்துக்குடி அனல் மில் நகர். அப்படிதானே இல்லையா? நான் பேசுறது வந்து கேட்காது, மைக் கூட வாங்கல. அந்த அளவுக்கு கூட நாங்க வழி இல்லாம இருப்போம். நீங்க வந்து நாங்க வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. மைக் இல்லாம பேசுறேன், அதனால கொஞ்சம் கரப்புறா இருக்கும். அதெல்லாம் யாரும் கட்டுக்காது. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு சாப்பிட போறோம். அங்க போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு பாதாம் ஷேக் குடிச்சோம்னா எல்லாமே மறந்துடுவோம். என்ன அந்த காரை அது பார்க்கும்போது அந்த என்னத்த சொல்ல அவன் ஞாபகம் தான் வரும். ஸோ அதை என்ன பண்ண மறந்த வேண்டிதான். வாங்க போலாம் ஜூஸ் குடிக்க. கவலையை மறக்கிறது சாப்பிட வந்தாச்சு. இவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. வாழ்ந்து நான் வீடியோ ஆன் பேசிட்டு. சரி வா, நீனு சாப்பிடு. எவ்வளோ வீடியோ கொடுத்துட்டு இருப்பேன். நீங்க போட்டு சாப்பிடுறீங்களா? அப்பலே இல்லைங்க. நான் உள்ள சாப்பிடும்போது கார் இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு அவன் காரை பார்த்துட்டே சாப்பிடுறதுதான். ஒன்றுக்குள்ள கூட போக முடியும். பாருங்க, நல்ல பல்லு எடுத்துட்டு சீட் பண்ணுறான். அவளுக்கு வீடியோலே பார்த்துருப்பீங்க. தப்புக்குள்ள ஏமாந்து சொல்றான். அப்போ எப்படி அவளுக்கு அவ்வளோ அவன் கஷ்டத்துல இருக்கானு சந்தோஷத்துல இருக்கியா? சோத்து முட்டேன், அதனால அவன் சாப்பிடுவான். உங்க பார்ட்னர் யாரும் எப்படி இருக்காங்களா? எப்படின்னா சமைக்கவே தெரியாது. ஆனா சோறுனா போதும், சட்டியோட உட்காந்து அடிச்சு சாப்பிடுறது. வெளியே பார்க்காத நாளைக்கு முட்டை கூட மச்சா வீட்டை அப்பா என் நம்பிட்டு வேற சொல்லிட்டு இன்னைக்கு பிச்சு வேற சமைச்சிருக்காரு. எப்படி எடுத்துக்கோன்னு தெரியல. கீழே வந்து பார்த்தா நல்லா இல்ல, கொண்டாடி டாடி நிறைய வாங்கியிருக்கான். அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுறேன், சுத்தம் நல்லா இல்லை. இதில் வேற சொல்லிட்டா இந்த டெய்லி நான் தான் சமைப்பேன். எங்க அம்மா வந்து நல்லா பாராட்டாங்க. அது எங்க அம்மா ஏன் பாராட்டாங்க அப்படின்னா, சரி நம்மளுக்கு ஒரு வேலை ஒதுக்கிட்டு, ஏன்னா இவன் சமைக்க ஆரம்பிச்சா எங்க அம்மா ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல, அதனால இவனை வந்து நல்லா சமைக்காம அப்படின்னு வந்து உசு பேத்து விட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. பார்க்கட்டும், அதான் உண்மை. எங்க அம்மாக்கு அதான் தெரியும். அதனாலதான் அம்மா மட்டும் தாண்டி விட்டு. அப்போ எனக்கு கடைசிக்குள்ள நான் சமைச்சே கொடுக்க மாட்டேன். இல்ல, நான் என் தம்பி எனக்கு சொன்னேன், எல்லாரும் வீடியோ போடுறாங்கல்ல ஒய்ஃப் சமையல் வந்து இப்படிதான் இருக்கும் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் நான் அனுபவப்பட்டது கிடையாது. ஆனா அன்னைக்குதான் நான் அந்த அனுபவத்தை வந்து நான் இது பண்ணிட்டேன். வேற வழி இல்ல. பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிடு, நல்லா இருக்கா நல்லதுயா, ஏதாவது சொல்றியா சொல்லுங்க, எப்படியே கேட்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால உட்காந்து வேற வழியே இல்லாம இருக்கேன். ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை இருந்தாலும் எதுவும் சோறு இல்லை போயிட்டு. மறுநாள் ஒரு பிரியாணி ஒரு வச்சு தர கொடுத்தான். அதே பயந்துட்டு இருந்தேன். அதோட பிரியாணி மட்டும் வைக்கணும். நக்குது பாருங்க சார், வேண்டாம் சொன்னாங்களே, வேண்டாம் சொல்லிட்டு நக்கிட்டு. இவங்க வீடியோ எடுத்து எனக்கு ஒண்ணு தராம இவங்க 2 பேரும் தின்னுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைட் வந்து எனக்கு தான். சேக்கரி ரேட் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அந்த கிரீன் சட்னியோட வச்சு சாப்பிடணும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப வந்து எங்களோட சர்வெண்ட் பாய் வர்றாங்க. சர்வெண்ட் பாய் என்னோட கல்யாணம் முடிச்சதுக்கு சர்வீஸ் பையா தான் இருக்கணும், ஒரு வழி இல்ல. எல்லாத்துக்கும் இதே நம்ம தான். யூடியூப்ல எல்லாரும் நினைப்பாங்க ஜெனிபரோ ரொம்ப பிஸியா இருப்பாங்கன்னு. இதான் பிஸி, சரியான வேலை. இப்போ இவருக்கும் இந்த கேமராமேனுக்கும் நான் தான் போய் எடுத்து
வர்ற சாக்கில் எல்லாத்தையும் தின்னு முடிக்கணும். எல்லாத்தையும் உள்ள இறக்கி வேலை நல்லா பார்த்தா வர. உண்மையே சொல்றேன், உங்களுக்கும் வீட்டுல கஷ்டம் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி ஆடம்பரமா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லலாம். ஏன்னா இதே நிறைய பேர் ஆடம்பரம் சொல்றீங்க, அப்படின்னு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். வெளியே வந்து பாருங்க நல்லா இருக்கு. என்னங்க அவருக்கு என்ன தின்னுட்டே இருக்காங்க. தின்னுட்டு அவனுக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்க, எனக்கு வைக்க சொல்லு கொஞ்சம் போல, எனக்கு கொஞ்சம் போல வைக்க சொல்ல. அதான் மிச்சம் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று வருதாம்ல, அது இப்போ வீட்டு போக வேண்டியதானே. இப்போ வீட்டுக்கு போற நேரத்துல வந்து கடைசியா பானிபூரி வந்து சாப்பிடுவோம். பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டை பத்திக்கலாம் போவோம். இந்த கடை தான் எப்பவுமே வந்து பானிபூரி சாப்பிடுவோம். இந்த அக்கா யாரெல்லாம் பாத்திருக்கீங்களோ தூத்துக்குடியில அவங்கள மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். அக்கா தான் தூத்துக்குடி, தூத்துக்குடி தான் அக்கா. பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வீட்டுல போய் கண்டிப்பா சாப்பிட முடியாது. எல்லாம் இங்கேயே அது இதுன்னு தின்னால வயிறு கம்முன்னு இருக்கு. வீட்டுக்கு போனோம்னா பாத்ரூம்ல தான் போய் உட்காரு. என்னல இப்படி சொல்லிட்டேன். விஜய்க்கு என்ன பத்தி நல்லா தெரியும் விஜய், சொல்லு விஜய். பாத்ரூம்ல வந்து இருந்துட்டு வருவாங்க, இந்த மாலை போட்டு வரவேற்று அப்படியே ஆரத்திலாம் எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் எங்க வீட்லயும். எப்படின்னா உள்ள போனோன்னா டைம் போயிட்டே இருக்கும். நான் நைட்டு தூங்கிடுவேன். நைட்டு யாராச்சும் 1 மணிக்கு பாத்ரூம் போவாங்களா, 1 மணிக்கு பாத்ரூம் போவான். என்ன பண்ற அப்படின்னா பாத்ரூம்ல இருந்த பாத்ரூம் இவ்வளவு போவாங்கன்னு சொல்லி கேட்டு ஒரே இதாலே எங்களுக்கு வந்து மோஸ்ட் சண்டை வரும். யாருக்காச்சும் எந்த கம்பெனிக்காச்சும் பாத்ரூம் சண்டை வருமா, இதை வந்து தான் ரொம்ப சண்டை. பானிபூரி இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. இது பூரி உள்ள கிழங்கு இருக்கும். இப்ப பானியை ஊத்துங்க, எச்சு வருது லைட்டா. இப்படி எடுத்து நீ கேமராமேன் புரிஞ்சே இருக்க வேண்டியதான். உன்னை பார்க்க வச்சு நாங்க 2 பேரும் தர போறோம். அவன் தெரியவே மாட்டிட்டான். எப்படி அங்க வந்து நான் உட்காந்து சாப்பிட்டதுனால இங்க என்னை பழி வாங்குறீங்களோ? நல்ல காட்டு. கேமராமேன் வழி தெரிஞ்சா உனக்கு? சரி, இப்படிதான். எனக்கு வயிறு கம்முன்னு இருக்குப்பா, எனக்கு வேண்டாம். அவன் ஒன்னே மட்டும் தா டேஸ்ட்டுக்கு கேரளா தர போறது கிடையாது அப்பா. சரி கைஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் பானிபூரி சாப்பிட்டு வந்து 3 லாங் வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றதா ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு போறோம். டாடா, பாய் பாய்.